ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் விளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்னதான ப்ரிப்ரேஷன் விளாக் தான். ஸோ இது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு 20 பேர்த்துக்கு சமையல் பண்ணுற மாதிரி பண்ணி செஞ்சிட்ருக்கோம். மந்த்லி ஒன்ஸ்னால் அது பார்த்திங்கன்னா ஒரு சம்டைம்ஸ் வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா கூட செய்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். அந்த டைமில் ஊருக்கு இது போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகி 2 மாதத்துக்கு ஒருக்கா, எப்படியும் மேக்ஸிமம் 1 மாதத்துக்கு ஒருக்காவது கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். ஸோ எப்போவுமே இதை விட இப்போ இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வாங்கிட்டு வந்து செஞ்சுருக்கோம். எப்போவுமே இன்னும் கொஞ்சம் சின்ன பாத்திரம் இருக்கும். ஸோ அது வந்து நாங்கள் ஊர்லேயே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இப்போ அது பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர்த்துக்கு செய்கிறது அப்படின்னா கொஞ்சம் பத்தாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் போகிற கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு 25-27 பேர் கூட இருக்காங்க ஒரு சம்டைம்ஸ் எல்லாம். அப்படி இருக்கல நம்ம ஒரு 20 பேர்த்துக்கு மட்டும் செஞ்சு கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அதில் மீதிக்கிற 5 பேர்த்துக்கு 10 பேர்த்துக்கு வந்து கொடுக்குறக்கு இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம இல்லைன்னு சொல்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாதி பேர்த்துக்கு கொடுத்து பாதி பேர்த்துக்கு கொடுக்காமல் இருக்கிறது. ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப நாளாகவே தோணிக்கிட்டே இருந்தது, சரி கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் செஞ்சிடலாம் அப்படின்னே நினச்சிட்டே இருந்தோம். நாங்களும் 2-3 டைம் எடுக்கலான்னு நினச்சிட்டே இருந்தோம். பட் அதுக்குண்டான டைமே ஒன்றும் ஒத்துவில்லை. அந்த சின்ன பாத்திரத்துலேயே முடிஞ்ச வரைக்கும் 27 பேர்த்துக்கு செஞ்சு கொண்டு போகிற மாதிரி கொண்டு போவோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு வேளை 10 என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக எச்சரிக்கையாக பிஸ்கட்டு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போவோம். இப்போ வந்து பெரிய பாத்திரமாக வாங்கிட்டு வந்து கொஞ்சம் தாராளமாக செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் செஞ்சோம் அப்படின்னா வீட்டுக்கும் சாப்பாடு இருக்காது. ஸோ ஏன்னா அவங்களுக்கு 10 என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் பார்சல் போட்டு கொடுத்துருவோம். இப்போ அதனால் வந்து வீட்டுக்கும் நாங்கள் 4-5 பேர்த்துக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறனால பெரிய பாத்திரமாக வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் பெரிய பாத்திரத்தில் செய்கிறது. இந்த கரண்டி கூட பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் தான் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா இங்கே நம்ம ஒரு மாதிரி நம்ம குழம்பு ஊற்றுற கரண்டி மாதிரி தான் பெரிய கரண்டிலாம் கிடைக்கிது. ஸோ இந்த பெரிய பாத்திரத்துக்கு தொலைவரக்கு நல்லா கலர்றதுக்கு வந்து நல்ல பெரிய கரண்டியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டோம். பாத்திரம் மட்டும் சரி ஏன் அங்கே ட்ரெயின்லேருந்து கொண்டு வரணும், இங்கேயே பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கடைக்கு 2-3 கடை ஏறி நல்லா பாத்திரம் கெட்டியான பாத்திரமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 கடை ஏறி தான் இறங்கி அப்புறம் ஒரு வழியாக வாங்கணும். பட் நம்ம ஊரை விட இந்த ஈயக்குண்டாவோட ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வெயிட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுதா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி ஒரு குண்டா நான் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா நல்ல விலை ஜாஸ்தி. அதை விட இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 500-700 ரூபா விலை கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து காயெல்லாம் வெட்டி போட்டு எல்லாமே இங்கே வந்து தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரிலாம் செஞ்சால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இங்கே வந்து வெஜிடேரியன் ஃபுல்லாக எல்லா காயும் போட்டு சமையல் பண்ணாதான் அது கொஞ்சம் சாப்பிட்றாங்க. அதாவது புலாவ் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்றாங்க. நம்ம ஊரில் தான் புளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுங்க. இங்கே யாரும் அந்த மாதிரி சாப்பிடவே மாட்டாங்க. நாங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா புளி சாதம், கொஞ்சம் லெமன் சாதம் இந்த மாதிரி செஞ்சிட்ருந்தோம். அப்புறம் பார்த்தா அது வந்து அதிகமாக அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தெரியல. அவங்க சாப்பிட்றாங்களா என்னன்னே ஒரு டவுட் வேறு எங்களுக்கு. இங்கே அந்த மாதிரி என்ன சாப்பாடுனே சாப்பிடாமல் இருக்கும்போது நம்ம கொடுத்து அவங்க சாப்பிட்லன்னா என்ன பண்ணுறது, சரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் காயும் போட்டு செய்ய ஆரம்பித்தோம். ஒரு 2-3 வாரம் 3 டைம் பார்த்திங்கன்னா ஒரு புளி சாதம் கொஞ்சம், லெமன் சாதம் கொஞ்சம், இந்த மாதிரி பாதி கொடுக்கலாம். ஒரு 10 பார்சல் வந்து லெமன் சாதம், ஒரு 10 பார்சல் புளி சாதம் இந்த மாதிரி போட்டுட்ருக்கோம். அப்புறம் தான் ஃபைனலாக முடிவு பண்ணி சரி வேண்டாம், இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிட்டாங்க, நம்ம புலாவ் மாதிரியே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா சமையலெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே அவர் தான் செய்வார். நாம் ஒன்லி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து கொடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் பார்சல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலுக்கு, சனீஸ்வரன் கோவில் தான் இங்கே பக்கத்தில் இருக்கிற சனீஸ்வரன் கோயில் தான் நாங்கள் எப்போவுமே போய் சாமி கும்பிடுவோம். அந்த சனிக்கிழமை பார்த்திங்கன்னா அந்த கோயிலும் நல்ல கூட்டமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த கோயிலில் மட்டும்தான், இன்னும் வேறு எங்கேயும் வெளியில் கொடுக்குறதில்ல. அந்த கோயிலில் பார்சல் அதிகமாக இருந்தது அப்படின்னா பக்கத்தில் ஒரு மசூதி இருக்கும். ஸோ அங்கே போகணுன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, அங்கே கொடுப்போம். அது வந்து ஒரு மேக்ஸிமம் 4-5 பார்சல் தான் அதிகமாக்கி வீட்டில். ஏன்னா இந்த கோயிலில் அதிகமாக இருந்தாங்கன்னா இங்கேயே பார்சல் கரெக்டாக போயிடும். பார்சல்லாம் போட்டாச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லோரும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். அவர் ஃபஸ்ட்டே குளிச்சுட்டு ரெடி ஆகி சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டாரு. நாங்கள்லாம் இப்போ தான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்ருக்கோம். அப்படியே வீடியோவை எடுத்துகிட்டு அப்படியே கோயிலுக்கு போகிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்ருக்கோம். தம்பி பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சாட்டர்டே மேக்ஸிமம் எப்பவுமே இங்கே ஸ்கூல் இருக்கும். ஒரு மந்த்லி ஒன்ஸ் லீவ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நாங்கள் எல்லாம் மட்டும் தான் கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 30 பார்சல் போட்டுருந்தாங்க இந்த தடவை. எப்போவுமே 25-27 அதுவே ரொம்ப
பத்தாமல் போயிருமோ டவுட்லேயே போடுவோம். அப்புறம் இந்த தடவை வந்து நல்லா தாராளமாக 30 பார்சல் போட்டு வீட்டில் இருக்கிற நாங்கள் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு இருந்துச்சு. அதுக்காக தான் பெரிய பாத்திரமே நாங்கள் எடுத்து செஞ்சோம். தாராளமாக இருக்கணும் சாப்பாடு, யாருக்கும் பத்தாமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இன்னும் பெருசாக செய்யணும்னு ஆசை. இன்னும் 30 பேருங்கிறது ஒரு 100 பேர்த்துக்காவது அந்த வண்டியில் கொண்டு போய் வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும்னு ஆசை. பட் அது கண்டிப்பாக உனக்கறி முகத்தோனே சங்கத்தமிழ் ஒன்றும் எனக்குத்தா தவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, எந்தையடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி போற்றும் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு கிளம்புறோம். சனிக்கிழமை காலையில் எல்லாம் சாமியெல்லாம் வீட்டிலேயே கும்பிட்டு அதுக்கப்புறம் கோயில் போய் சனீஸ்வரன் கோயில் போய்ட்டு சாமி கும்பிட போவோம். நவீன் என்ன நடக்கிறது? ஒரு நாளும் தலம்புரியா மனம் தரும் தேவடிவம் தரும் நெஞ்சில் வந்தமில்லா இனம் தரும் கணம் தரும் பூங்கொழாய் அபிராமி கரைக்கண்களே பூத்தவளே பூனம்பதனாங்கும் பூத்த வண்ணம் காத்தவளே கரைக்கண்டனுக்கு மாத்தவளே என்றும் வாமுகுந்தோனுக்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோரை வந்திருப்பதேன் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பங்கமருள்வாய் சஞ்சலமின்றி சனீஸ்வர தேவா நல்ல ஸோ ஃபைனலாக எல்லா வேலையும் முடித்து நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் வந்து நல்லா ஆலமரம் பயங்கர பெருசாக இருக்கும். ஸோ இந்த சனீஸ்வரன் கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மரம் அந்த மரம் சாமி மரம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மரத்தடி வந்து விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி கும்பிட்டு சாமி உள்ளே போய் கும்பிட்டு, ஸோ அவர் சாமி உள்ளே கொண்டு வந்திருக்கிற அன்னதான பார்சல் வந்து அங்கே உள்ளே வந்து ஐயர்கிட்ட கொடுத்து ஒரு பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து அன்னதானமே கொடுக்க போவோம். உள்ளே ஒரு பார்சல் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டாய் மாதிரி ஜீரக முட்டாய் மாதிரி அங்கே எப்போவுமே நாங்கள் ஒரு பார்சல் வாங்கி கொடுப்போம். ஸோ அது வந்து வர்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு பிரசாதம் மாதிரி ஒரு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்போவுமே வாங்கி கொடுப்போம். ஒரு சில வாரத்தில் மறந்தால் கூட அவரே கேட்பார், போய்ட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லி விடுவார். அது எப்போவுமே நாங்கள் வாங்குறது வழக்கம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த 2 தீபம் தனித்தனியாக எல்லோரும் போடுவாங்க. எனக்கு அந்த தனித்தனியாக போட்டால் சீக்கிரம் அணைச்சிட்டா என்ன பண்ணுறது காத்துலேன்னு சொல்லிட்டு நான் 2 தீபத்தையும் ஒன்றா வச்சு எப்போவுமே ஒரே இதாக எறிகிற மாதிரி போய் வச்சுருவேன். எல்லோரும் தனித்தனியாக 2 தீபம் தனித்தனியாக வைப்பாங்க. என்ன எப்போவுமே இங்கே வந்து கரெக்டாக அது காற்றுப்பட்டு அரைஞ்சிட்டா என்ன பண்ணுறது, நம்ம சாமி கும்பிட வரைக்காவது அது அணையாமல் இருக்கணும் அப்படின்ட்டு அதை நான் எப்போவுமே ஒன்றா தான் 2 தீபத்தையும் ஒரே மாதிரி ஒன்றா எறிகிற மாதிரி வைப்பேன். இப்போ போய்ட்டு நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிடுவோம். பார்த்திங்கன்னா இப்போ 9 மணி 9:30க்கு முன்னாடி வந்தோன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஒரு 10-11 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு கூட்டம்னா ரொம்ப கூட்டம் இருக்காது ஓரளவுக்கு. ஆனால் பட் நின்று சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். கோயிலெலாம் பெரிய கோவில்லாம் கிடையாதுங்க, ஒரு சின்ன கோவில் தான். ஆனால் வந்து ஸ்பெஷல் சனீஸ்வரன் பகவான் அப்படிங்கிறது நமக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஸோ ஃபைனலாக எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு அன்னதானம் கொடுக்க போகிறோம். இது இன்னும் பெருசாக பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஸோ அது கடவுளோட ஆசீர்வாதத்தால் இன்னும் பெருசாக நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இருக்கா சாப்பாடு? இன்னும் சாப்பாடு இருக்கா? 8 இருக்கா? அங்கே